சட்டக்கல்வி தொடர்பான ஏதேனும் சந்தேகங்களையோ விளக்கங்களையோ கருதுவதற்காக எப்பொழுதும் தாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறோம். அகில இந்திய சட்ட விழிப்புணர்வு இயக்கம் என்ற அமைப்பின் மூலம் மக்களுக்கு சட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்ற காரணத்தினால் உங்களுக்கு இது குறித்து ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் தொடர்பு கொள்ளலாம். அது மட்டும் அல்லாமல் உங்களுடைய சட்டக்கல்வி தொடர்பான ஏதேனும் சந்தேகங்கள், சட்டக்கல்வியில் பிற்காலத்தில் நீங்கள் பயில வேண்டிய அனைத்து துறைகள் சார்ந்தும் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் மட்டுமல்லாமல் இது தொடர்பாக சட்டக்கல்வி இயக்குநரகம் புரசேவாக்கத்திலும் உங்களுக்கு தகவல்களை கேட்டு பெறலாம். அனைத்து தகவல்களையும் கேட்டு சட்டக்கல்வியை முறைப்படி பயில்வதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு குறுக்கு வழியில் சட்டம் படிக்கலாம் என்று அண்டை மாநிலங்களையோ வேறு அங்கீகாரம் இல்லாத கல்லூரிகளையோ அணுக வேண்டாம் என்பதை இதன் மூலம் ஒரு எச்சரிக்கை பதிவாக வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். சட்டம் என்பது நோபல் ப்ரொஃபஷன் என்று வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. தொழிற்கல்வியில் மருத்துவம், சட்டம் போன்ற ஒரு குறிப்பிட்ட சில துறைகளை மட்டும்தான் நோபல் ப்ரொஃபஷன் என்று வழங்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது ஏற்கனவே குற்ற பின்னணி சார்ந்த நபர்களும் வழக்குகளுக்கு பயந்து அடைக்கலமாகின்ற நபர்களும் இன்னும் சொல்லப்போனால் காவல்துறையினரோடு தொடர்ச்சியாக பிரச்சனை செய்ய வேண்டிய சூழலில் அவர்களே இந்த சட்டம் படிக்க வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு சட்டக்கல்வியை தயவு செய்து தவறாக பயன்படுத்த வேண்டாம் என்பதை நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனையாக மட்டுமல்ல, இது பிற்காலத்தில் சமூகத்திற்கான ஒரு மிகப்பெரிய கேடாக முடியும் என்பதை உங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறேன். கணம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கரு ஜெயக்கண்ணன், வழக்கறிஞர், உயர்நீதிமன்றம், சென்னை. இன்றைக்கு தமிழக பொதுத் தேர்வு மாணவர்களுடைய அந்த தேர்வு முடிவுகள் வெளிவந்து இருக்கின்றன. இந்த +2 தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் உயர் கல்வி படிப்புகளை தேர்வு செய்வதற்கான வாய்ப்புகள் இனி தொடங்குகிறது. அந்த அடிப்படையில் நம்முடைய மாணவர்களுடைய அடுத்த இலக்காக இருக்கக்கூடிய சட்டம் தொடர்பான படிப்புகள் சம்பந்தமாக உங்களிடம் சில விளக்கங்களை தருவதற்காக வந்திருக்கிறேன். தமிழ்நாட்டில் பொறுத்தவரை சட்டம் படிப்பதற்கான கல்லூரிகளையும் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த சட்ட பல்கலைக்கழகமாக டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் திகழ்கிறது. இது தரமணி அருகிலுள்ள அந்த காம்ப்ளெக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வளாகத்தில் செயல்படுகிறது. இன்னொரு செய்தி என்னவென்றால், இது தனியார் சட்ட கல்லூரிகள் மற்றும் சட்ட பல்கலைக்கழகங்களில் தொடங்கி நடத்தக்கூடிய அனைத்து சட்ட படிப்புகளையும் ஒருங்கிணைப்பது அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் பணியாக இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை அரசு சட்டக் கல்லூரிகள் பெரும்பாலான மாநகரங்களை, குறிப்பாக மாவட்டங்களில் உள்ள தலைநகரங்களில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் சேலம் சென்ட்ரல் சட்டக்கல்லூரியை தவிர மற்ற அனைத்துமே தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள அரசு சட்டக் கல்லூரிகளாகும். அடுத்ததாக தனியார் பல்கலைக்கழகங்கள், நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள், அவர்கள் சட்டம் தொடர்பான படிப்பை, அதாவது ஹானர்ஸ்னு சொல்லுவாங்க. பிஏ எல்எல்பி ஹானர்ஸ் 5 ஆண்டு சட்டப்படிப்பு மற்றும் எல்எல்பி 3 ஆண்டு சட்டப்படிப்பு ஹானர்ஸ். இந்த படிப்புகளை தொடர்ச்சியாக நடத்தி வருகிறார்கள். இந்த படிப்புகளையும் மேற்பார்வையிட்டு அவர்களுடைய அந்த கல்வியை அங்கீகரிப்பதும் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் பணியாக இருக்கிறது. சட்டத்தை பொறுத்தவரை 3 ஆண்டு சட்டப்படிப்பு, 5 ஆண்டு சட்டப்படிப்பு என்று இரு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. +2, அதாவது 12ஆம் வகுப்பு தகுதியை அடிப்படையாக கொண்டு அது எந்த மேஜராக என்றும் இருக்கலாம், அவர்களுக்கு 5 ஆண்டு சட்டப்படிப்பு, ஒருங்கிணைந்த 5 ஆண்டு சட்டக்கல்வி என்று சொல்வார்கள். அதில் பிஏ எல்எல்பி என்று 2 பட்டங்களை தரக்கூடிய அதற்கான நடைமுறைகள் இருக்கிறது. அடுத்ததாக 3 ஆண்டு சட்டக்கல்வி என்பது ஏற்கனவே ஒரு பிஎஸ்சி, பிஏ, பிகாம் ஏதேனும் ஒரு பட்டம் மற்ற கல்லூரியில் பல்கலைக்கழகங்களில் பெற்றவர்கள் 3 ஆண்டு சட்டப்படிப்பை பயிலலாம். இந்த படிப்புகள் இரண்டையும் அந்தந்த கல்லூரிகளிலும் குறிப்பாக நிகர்நிலை பல்கலைக்கழகங்களும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த படிப்பை தொடர்ச்சியாக படிக்கின்ற போது சட்டம் படித்து விட்டு வருகின்றவர்கள் வழக்கறிஞராக பதிவு செய்கின்ற சூழல் தமிழ்நாடு பார் கவுன்சில் அதோடைய நடைமுறையை பின்பற்ற வேண்டும். அது தவிர்த்து உங்களுக்கு சட்ட ஆலோசகர்களாக பெரு நிறுவனங்களில் சட்ட அலுவலர்களாக பணிபுரிகின்ற வாய்ப்புகளும் இருக்கிறது. இவை அனைத்தையும் தாண்டி ஒரு சாதாரணமாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் சட்டக்கல்வி குறித்த புரிதல் எந்தளவிற்கு இருக்கிறது என்றால், ஒரு வழக்கறிஞர் என்பவர் மட்டும்தான் சட்டம் படித்தவர் என்பது போன்ற ஒரு தோற்றம் இருக்கிறது. அப்படி இல்லை. வழக்கறிஞர் என்பவர் சட்டத்தை தொடர்ச்சியாக தினம்தோறும் அதனை பயன்படுத்தக்கூடிய நீதிமன்றங்களில் பணிபுரிகின்ற சட்ட அலுவலர், அவ்வளவுதான். ஆனாலும் கூட சட்டம் தொடர்பான படிப்புகளை வழங்கப்படுகின்ற அந்த கல்வி நிறுவனங்கள்
அதற்காக மட்டுமே சட்டக்கல்வியை நடத்தவில்லை. இன்னும் சொல்லப்போனால் இது தொடர்பான பல்வேறு படிப்புகளை இப்பொழுது நவீன, அதாவது உங்களுக்கு பார்த்திங்கன்னா பொறியியல் பட்டம் பெற்றவர்கள் சட்டம் படிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. அவர்களுக்கு பயன்படத்தக்க வகையில் தொழில்நுட்பம் சார்ந்து சட்டக்கல்வியை மேம்படுத்தியிருக்கிறது சட்ட பல்கலைக்கழகம். இது தவிர்த்துட்டு கணிப்பொறி தொடர்ச்சியான, அதாவது ஒரு பட்டம் ஒரு கணினி அறிவியலை படித்து விட்டு வருபவர்கள், இந்த பிசிஏ அது போன்று படிப்பவர்களுக்கு அந்த கணினி சார்ந்த உங்களுக்கு சைபர் கிரைம்ஸ் மற்றும் உங்களுக்கு கணினி சார்ந்த என்ன குற்றங்கள் நடக்குதோ அது சம்பந்தப்பட்ட சட்டப்படிப்பை வழங்குவதும் சட்ட பல்கலைக்கழகத்தில் இருக்கிறது. மற்றொன்று உங்களுக்கு மேலாண்மை, தொழில் மேலாண்மை என்று சொல்லக்கூடிய அந்த பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் என்று அழைக்கக்கூடிய அந்த படிப்புகளை பிபிஏ படித்து விட்டோ அல்லது எம்பிஏ படித்து விட்டோ வருகின்றவர்களை அவர்களுக்கு அடுத்து தொழில் சார்ந்து இயங்கக்கூடிய வகையில் அது சார்ந்த உங்களுக்கு அந்த தொழில் மேலாண்மை குறித்த சட்டங்களை உள்ளடக்கிய பட்டங்கள் சட்டப்படிப்பில் வழங்கப்படுகிறது. இப்படி அவர்கள் எதை விரும்புகிறார்களோ, எந்த பட்டத்தை பெற்றுவிட்டு சட்டம் படிக்க வருகிறார்களோ அதனை தேர்வு செய்யக்கூடிய வகையில் இன்றைக்கு சட்டத்தினுடைய அந்த படிப்புகள் மாற்றம் பெற்றிருக்கின்றன. காலத்திற்கு ஏற்றவாறு ஒரு கல்வி மாறும் பொழுதுதான் அது சமூகத்திற்கு பயன்படும் என்று சொல்லுகின்ற அந்த சூழலில் இன்றைக்கு சட்டக்கல்வி என்பது மேம்படுத்தப்பட்டிருக்கிறது, நவீனப்படுத்தப்பட்டிருக்கிறது, மேலும் மேலும் மக்களுக்கு பல்வேறு வகைகளிலும் பயன்படத்தக்க வகையில் அமைந்திருக்கிறது. அதற்கெல்லாம் அடிப்படையாக இன்றைக்கு உங்களுக்கு +2 முடித்தவர்களுக்கு 5 ஆண்டு சட்டக்கல்வியும், பட்டம் டிகிரி முடித்தவர்களுக்கு 3 ஆண்டு சட்டக்கல்வியும் வழங்கப்படுகிறது. இந்த படிப்பை படித்தவர்கள் வழக்கறிஞர்களாக மட்டுமல்லாமல் நான் ஏற்கனவே சொன்னது போல் சட்ட ஆலோசகர்களாக, பல்வேறு நிறுவனங்களில் பணிபுரிகின்ற சட்ட அலுவலர்களாக, இன்னும் சொல்லப்போனால் அனைத்து துறைகளிலுமே இயங்கக்கூடிய வகையில் சட்டக்கல்வி பயின்றவர்கள் திகழ்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இது ஒரு புறம். அடுத்ததாக காவல்துறையினரோடு மோதுவதற்காகவும் காவல்துறையினரோடு பிரச்சனை செய்வதற்காகவும் வழக்கறிஞராக வந்தால்தான் காவல்துறையினர் தங்களை பார்த்து பயப்படுவார்கள் என்பது போன்ற ஒரு தவறான நோக்கத்தோடு, ஒரு தவறான திட்டத்தோடு சட்டக்கல்வியை பயன்படுத்துகின்ற படிக்க வருகின்ற நபர்களுக்கு ஒரு ஆலோசனையாக நான் சொல்வது என்னவென்றால், இந்த சட்டக்கல்வி என்பது நீங்கள் நினைப்பது போல அப்படி காவல்துறையினர் எதிர்ப்பதற்காக மட்டும் கொண்டு வரப்பட்ட சட்டக்கல்வி அல்ல. சட்டம் என்பது நோபல் ப்ரொஃபஷன் என்று வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. தொழிற்கல்வியில் மருத்துவம், சட்டம் போன்ற ஒரு குறிப்பிட்ட சில துறைகளை மட்டும்தான் நோபல் ப்ரொஃபஷன் என்று வழங்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது ஏற்கனவே குற்ற பின்னணி சார்ந்த நபர்களும், வழக்குகளுக்கு பயந்து அடைக்கலமாகின்ற நபர்களும், இன்னும் சொல்லப்போனால் காவல்துறையினரோடு தொடர்ச்சியாக பிரச்சனை செய்ய வேண்டிய சூழலில் அவர்களே இந்த சட்டம் படிக்க வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு சட்டக்கல்வியை தயவு செய்து தவறாக பயன்படுத்த வேண்டாம் என்பதை நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனையாக மட்டுமல்ல, இது பிற்காலத்தில் சமூகத்திற்கான ஒரு மிகப்பெரிய கேடாக முடியும் என்பதை உங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறேன். என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் சட்டம் படித்து விட்டு இங்கே நீதிமன்றத்திற்கோ சட்டத்துறை சார்ந்த மற்றவோ வரும்போது உங்களால் இங்கு நீங்கள் உங்களுடைய பின்னணி சார்ந்து இயங்க முடியாது. ஏனென்று சொன்னால் இது ஒரு தொழிற்கல்வி அப்படிங்கிற அடிப்படையிலும் முறைப்படியான கல்வி பெற்றவர்கள் மட்டுமே வர முடியும் என்ற அடிப்படையிலும் தான் வைக்கப்பட்டிருக்கிறது. சில காலம் உங்களால் இங்கு செயல்பட முடியும், அதை வைத்து பொருளாதார முன்னேற்றம் அடைய முடியும். ஆனால் உங்களுடைய குற்ற பின்னணி நீதித்துறையால் மீண்டும் கொண்டு வரப்படுகின்ற போது உங்களுடைய அந்த வழக்கறிஞர் பணி என்பது முற்றிலும் நிராகரிக்கப்படும் என்பதுதான் உண்மை. சமூகத்திலும் உங்கள் மீதான பார்வை அது குறித்து மாறாது. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கான பணிகள், உங்களுக்கான பயிற்சிகள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் சமூகத்தில் திருந்தி வாழ வேண்டும் என்றால் அந்த குற்றங்களை நேரடியாக நீதிமன்றங்களில் நீங்கள் நேரடியாக வழக்கு நடத்தி அந்த குற்றப்பின்னணியிலிருந்து வெளிவந்த பிறகு அதற்கு பிறகும் உங்களுக்கு சட்டம் சார்ந்து அதை படிக்க வேண்டும் என்று விருப்பம் இருந்தால் அது ஒரு சரியான முறையான நடைமுறை. அதை விட்டுவிட்டு வழக்குகள் நிலுவையில் இருக்கும்போது சட்டம் தொடர்பான பிரச்சனைகளை நீங்கள் நீதிமன்றங்களில் தொடர்ச்சியாக சந்தித்து கொண்டிருக்கும் பொழுது சட்டத்தை தவறாக பயன்படுத்தும் வண்ணம் அண்டை மாநிலங்களில் சென்று சட்டப்படிப்பை நீங்கள் பயின்று வருவது என்பது ஏற்கனவே உள்ள வழக்கறிஞர்களுக்கு மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் வரக்கூடிய வழக்கறிஞர்களுக்கும் தீங்கிழைக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாக கருதப்படுகிறது. இதையெல்லாம் தமிழ்நாடு பார் கவுன்சில் உங்களுக்கு இயக்குநரகம், சட்டக்கல்வி இயக்குநரகம் அனைத்தும் உங்களுக்கு கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். முறைப்படியான கல்வி தகுதியோடு படித்து வருபவர்களை யாரும் இங்கு குறை சொல்ல வருவதில்லை. அதே நேரத்தில் நீங்கள் குற்றப்பின்னணியோடும் வேறு உள்நோக்கத்தோடும் வழக்கறிஞர் பணிக்காக சட்டப்படிப்பை பயன்படுத்துவீர்கள் என்றால் அது முற்றிலும் களையப்படுவதற்கான அனைத்து முயற்சிகளும் செய்வார்கள். இன்னும் சொல்லப்போனால் அது குறித்து பிற்காலத்தில்
உங்களுக்கு வேறு நல்ல வழக்கறிஞர்களை உருவாவதை தடுப்பதற்கான ஒரு முன்முயற்சியாக அமைந்துவிடும் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு, இளைய சமுதாயம் சட்டத்தை மேலும் மேலும் தெரிந்து கொள்வதற்காகவும், அண்ணல் அம்பேத்கரை போன்ற ஏழை எளிய குடும்பத்திலிருந்து வருபவர்கள் சட்டம் தொடர்பான படிப்பை படித்து முன்னேறுவதற்காகவும் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு படிப்பை வழங்கக்கூடிய சட்டக்கல்வியை யாரும் தவறாக பயன்படுத்தி விடக்கூடாது என்பதை சமூக ஆர்வத்தோடும், இன்னும் சொல்லப்போனால் சமூக அக்கறையோடும் உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னும் சொல்லப்போனால் சட்டக்கல்வி தொடர்பான ஏதேனும் சந்தேகங்களையோ விளக்கங்களையோ கருதுவதற்காக எப்பொழுதும் தாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறோம். அகில இந்திய சட்ட விழிப்புணர்வு இயக்கம் என்ற அமைப்பின் மூலம் மக்களுக்கு சட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்ற காரணத்தினால் உங்களுக்கு இது குறித்து ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் தொடர்பு கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய சட்டக்கல்வி தொடர்பான ஏதேனும் சந்தேகங்கள், சட்டக்கல்வியில் பிற்காலத்தில் நீங்கள் பயில வேண்டிய அனைத்து துறைகள் சார்ந்தும் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் மட்டுமல்லாமல் இது தொடர்பாக சட்டக்கல்வி இயக்குநரகம் புரசேவாக்கத்திலும் உங்களுக்கு தகவல்களை கேட்டு பெறலாம். அனைத்து தகவல்களையும் கேட்டு சட்டக்கல்வியை முறைப்படி பயில்வதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு குறுக்கு வழியில் சட்டம் படிக்கலாம் என்று அண்டை மாநிலங்களையோ வேறு அங்கீகாரம் இல்லாத கல்லூரிகளையோ அணுக வேண்டாம் என்பதை இதன் மூலம் ஒரு எச்சரிக்கை பதிவாக வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி, வணக்கம்.